குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, இப்ப நாங்க படிச்சுட்டு வர்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, கிளாஸ் தொடங்கத்தோட இப்படி ஸ்டார்ட் பண்ணச்சுல போர் அடிச்சிருமோ தெரியா. இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா? சரியா? நான் செஞ்சுட்டு போறது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஃபார்மகாலஜி பேசிஸ், செக்ஷன் வைஸ் கொஷன்ஸ். சரியா? கொஞ்சம் இருங்க, நான் என் ரிசல்ட் கொண்டு வரேன். எது மிஸ் ஆகுறது பாப்போமே, அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட சிலபஸ்ல மென்ஷன் பண்ணி இருந்தோ தெரியும். சிலபஸ் பார்ட்ல நான் மென்ஷன் பண்ணி இருக்கல நினைக்கிறேன். நான் இல்ல சிறிஎஸ்எல் எம்சிஆல வரது இதுல எது சிவிஎஸ்க்குள்ள வரேன்னு மென்ஷன் பண்ணி இருந்தோ தெரியா. பொதுவாக இப்ப நான் செல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு போட்டோ நான் ஷேர் பண்ணி விடுறேன். சரியா? ஸ்ரீலங்கா ஸ்டூடெண்ட் ஃபார்முலரின்னு ஒரு புக் இருக்குது. சரியா? அதை பேஸ் பண்ணியும் கூடத்தான் உங்களுக்கு கொஷன்ஸ் வரப்போறது. சரியா? அதுல எப்படின்னா முதலாவது குரூப் ஆன்டி அன்ஜைனல் மெடிசின்ஸ் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீக். பெரிய அளவு கொஷன்ஸ் இல்ல, இருந்தாலும் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். சரியா? அடுத்தது நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கிளாஸஸ் செஞ்சேன். எதுல? ஆன்டி ஹைபர்டென்சிவ் ட்ரக்ஸ். சரியா? அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது இருக்குது மெடிசின்ஸ் இன் கார்டியக் ஃபெயிலியர் சாப்டர் கவர் பண்ணணும். மற்றது நாங்க இந்த எடுத்திருக்கிறது ஆன்டி த்ரோம்போட்டிக் மெடிசின்ஸ். இது ஆன்டி த்ரோம்போட்டிக் மெடிசின்ஸ் பார்ட் கொஞ்சம் லாங். சரியா? கொஞ்சம் லாங்கா தான் இருக்க போகுது. என்ன, 2 or 3 கிளாஸஸ் மாதிரி போகும்னு நினைக்கிறேன். நான் கம்ப்ளீட்டா பாஸ் பேப்பர் இந்த செக்ஷன் வைஸ் இன்னும் எடுத்து முடிச்சில்ல. உங்களுக்கு நான் எடுத்து முடிச்சதுமே இதை ஷேர் பண்றேன். சரி, அடுத்த கிளாஸுக்கு முன்னால பாருங்க. நான் 2019 மட்டும் தான் எடுத்திருக்கேன். 24 மட்டுக்கும் எடுக்க இருக்குது. 10ல இருந்து நான் ஆல்ரெடி எடுத்திருந்தது, அதால் நான் இது செய்ய மாட்டேன். ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வேணுமே, அதுக்காக வேண்டி. சரியா? இது தவிர டயூரெட்டிக்ஸ் செப்பரேட்டா ஒரு டாபிக் இருக்குது. நான் உங்களுக்கான ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் பார்ட்ல கொஞ்சம் செஞ்சேன். சரியா? அது எங்கிட்ட டைமை பொறுத்து நான் பார்த்து அதை செய்றேன். சரியா? இது முடிய எங்களுக்கு கவர் பண்ண வேண்டியிருக்கிறது என்னன்னா லிபிட் ரெகுலேட்டிங் மெடிசின்ஸ், கொலஸ்ட்ரால் மெடிசின்ஸ். சரியா? அவங்களும் அடுத்தது ஆன்டி எரித்மெட்டிக் மெடிசின்ஸும் எனக்கு சிவிஎஸ் ஃபார்மகாலஜியில செய்ய இருக்கிறது. கொஞ்சம் இதை கிளியர் பண்ணி விட்டுட்டு செய்யறது நல்ல. அவங்களுக்கும் ஒரு ஐடியா வரணும் இல்லையா? சரியா? எங்களுக்கு அந்த ஐடியா எடுக்கிறது இல்ல, நாங்க செஞ்சதானே. ஆன்டி த்ரோம்போட்டிக் மெடிசின்ஸ் முடிய ஒன்று கார்டியக் ஃபெயிலியர் சாப்டர் பார்க்கறது இருக்குது. அடுத்தது ஆன்டி எரித்மிக் மெடிசின்ஸ் இருக்குது, எரித்மியா அதோட ட்ரீட்மெண்ட். மற்றது கொலஸ்டரால் ரிலேட்டடாக வரக்கூடியது, அந்த பார்ட் இருக்குது. இது தவிர டயூரெட்டிக்ஸ் பார்ட்டும் ஓரளவுக்கு எங்களுக்கு செய்ய வேண்டி இருக்குது, பார்ப்போம். ஆனா இது கொஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சுட்டேன். ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் சாப்டரோட இதெல்லாம் ஈஸியா செஞ்சுக்கலாம். பெரிய அளவு டீட்டெயிலானது இல்ல. கொலஸ்ட்ரால் பார்ட் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நாங்க சிவிஎஸ் ஃபார்மகாலஜி உங்களுக்கு தெரியும், குருதி சுற்றோட்ட தொகுதி சம்பந்தமான பாட்டு தான் நான் இப்ப செஞ்சுட்டு போற இந்த ரிவிஷன் செக்ஷன்ஸ். சரியா? அந்த பேசிஸ்ல இப்ப இன்றைக்கு செய்ய போறது ஆன்டி த்ரோம்போட்டிக் மெடிசின். சரியா? இது ஒரே அடியா எடுத்ததும் சொல்லி எங்களை பாஸ் பேப்பருக்குள்ள வாரது பொருத்தம் இல்ல. பொருத்தம் இல்லைன்னா செய்யலாம், அதை விட கொஞ்சம் நாங்க தியரியை பார்த்துட்டு வந்தோம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமெண்ட் ஏண்ட பர்சனல் ஐடியா. சரியா? நாங்க பார்த்துட்டு வருவோம், தாராளமா நாங்க செய்யணும் இல்லையா? ஓகே, இதுல ரெண்டு நான் இது ஷேர் பண்ணிருக்கேன், பிரசன்டேஷன்ஸ் ரெண்டு. முதல்ல இப்ப நான் ரெண்டையுமே ஒரு அளவுக்கு பார்த்துட்டு தான் பாஸ் பேப்பர் வரணும். சரி, இன் டீட்டெயிலா பார்க்க டைம் இல்ல, இருந்தாலும் நாங்க என்ன மேலோட்டமா கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா?
ஃபர்ஸ்டா இப்ப நீங்க இந்த இயர் எக்ஸாம் எழுத போற ஆட்கள், நான் உங்களுக்கு திருப்ப திருப்ப செல்லு இது மைண்ட்ல இருக்கணும். சரியா? அப்பதான் நீங்க ரெடி ஆகுவீங்க. இல்லையா? ஓகே, முதலாவதா ஆன்டி த்ரோம்போட்டிக் மெடிசின்ஸ், ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு நான் குரூப்ல போட்டதுமே உங்களுக்கு அந்த அந்த டேர்முக்கான ஐடியா, ஓ இதுதான் படிக்க போறோம்ன்ற விஷயம் வரணும். சரியா? வந்திருக்கணும். இல்லைண்டா நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டு தான் ஆகணும். சரியா? ஓகே, இதுல உங்களுக்கு இந்த ஒப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நான் கிளாஸ் செய்யற மாதிரி டீட்டெயிலா சொல்லிருக்க வேண்டிய தேவை இல்லை. சரியா? பாருங்க, ஃபர்ஸ்டா நீங்க விளங்கடிக்க வேண்டிய பார்ட் வந்து ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ் ஓ ஆன்டி த்ரோம்போட்டிக் மெடிசின்ஸ் என்னது. சரியா? ஓகே, நீங்க படிச்சிருக்கேன் ஞாபகம் இல்லாட்டி பார்த்து சரி, என்ன ஆன்டி த்ரோம்போட்டிக் மெடிசின் என்றா சொல்லுங்க யாராலும் ஒருத்தர். ஆன்டி த்ரோம்போட்டிக் மெடிசின் அப்படின்னால் என்னன்னு சொல்லுங்க யாராலும் ஒருத்தர். த்ரோம்போசிஸை இன்ஹிபிட் பண்ற மெடிசின்ஸ். என்ன எனக்கு கொஞ்சம் கேட்கலாமா சொல்லுங்க. த்ரோம்போசிஸ் அந்த குருதி கட்டி உருவாகிறது ஆ, ஓகே, இன்ஹிபிட் வெரி பண்ற குட். குருதி மெடிசின். கட்டி உருவாகிறத தடுக்கக்கூடிய மெடிசின். சிலருக்கு குருதி கட்டி, சிலருக்குண்டா நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது. ஒரு நூத்துக்கு ஒரு 10, 20, 25% பீப்புள்ஸ் எடுத்தோம்னு சொன்னா ஆன்டித்ரோம்போட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? சிம்பிளி இது நீங்க செல்றீங்கண்டா வெரி குட். சரியா? அங்கால உங்களே செஞ்சுட்டு போகலாம். Medications are used to prevent the formation of blood clots. Thrombosis mean blood clots நாங்க thrombi என்று சொல்லலாம். சரியா? அப்ப அந்த thrombies வாரத prevent பண்ணக்கூடிய ஆட்களை anti-thrombotic drugs சொல்லுவோம். ஓ to dissolve existing clots. ஒன்று இது வரக்கூடியதை தடுக்கிறது. சரியா? இப்படி blood clots form ஆகிறத தடுக்கிறது. இல்லைன்னா என்ன செய்யற, ஆல்ரெடி இருக்கக்கூடியது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளாட்ஸ் ஆல்ரெடி பிளட்ல வந்துட்டு. சரியா? சில இடங்கள்ல சில ட்ரபிள்ஸ் எங்களுக்கு பாடியில கொண்டு வருது. அப்படியான இதை டிசால்வ் பண்ணக்கூடிய கரைக்கக்கூடியது நாங்க சொல்றது ஆன்டி த்ரோம்போட்டிக் மெடிசின்ஸ். ஓகே, இதுன்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கவே வேணும். சரியா? ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ் எடுத்து அவங்களை மூணா கேட்டகரைஸ் பண்ணணும். ஆன்டி பிளேட்லெட், ஆன்டி கோயகுலன்ஸ், ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ். சரியா? இதுல சில பேருக்கு என்னடா இது இவ்வளவுதான் படிச்சாலும் கன்ஃபியூஷன்ல வச்சுட்டு இருப்பாங்க. சரியா? நான் உங்களுக்கு சொல்றேன், முக்கியமான ஏரியா கேள்வி நிறைய வருது. ஸ்பிரின் ஓஃபரி இதெல்லாம் பத்தி நிறைய கேள்வி வருது. சரியா? எப்படியுமே கேள்வி வரும். சோ ஆன்டி பிளேட்லெட் அப்படின்னா உங்களோட மைண்டுக்கு வந்துடும். ஆன்டி கொயகுலண்ட் அப்படின்னா என்னன்னு வந்துடும். ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் என்னன்னு உங்களோட மைண்டுக்கு வந்துடும் ஓரளவுக்கு. நான் சொல்ற விஷயம் விளங்குதா? ஓகே, ஃபைன். ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மறந்துட்டால் பார்த்து கூட சொல்லலாம். சரியா? ஏண்டா இது என்ன தியரி கிளாஸ் இல்லையா? சரியா? மறந்துட்டா ஆன்டி பிளேட்லெட் ஃபேமஸான ஆன்டி பிளேட்லெட் ட்ரக் என்ன? ம்? ஆஸ்பிரின். ஓகே, வெரி குட். ஆஸ்பிரின். சரியா? அதோட நாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான ஆன்டிபிளேட் ட்ரக் வந்து கிளாபிடோகிரால். சரியா? இன்னும் இருக்குது தாராளமா. ஓகே, ஆன்டி கோயகுலன்ட் செல்றதோடய சிலது மைண்டுக்கு வரணும். எப்படியும் சொசைட்டில கொஞ்சம் யூஸ் பண்றாங்க, ஓரளவுக்கு இருக்காங்க யூஸ் பண்ற ஆட்கள். ஆன்டி கோயகுலன்ட்னா நல்லா யோசிங்க.
இல்லைன்னா பார்த்து சொல்லுங்க. யாரு? வார்ஃபரின். சரியா? பிரிப்டினோல் யாரு? ஸ்ட்ரெப்டோகைனஸ். நோ. மறந்துட்டு அது நல்ல விலையான மருந்து. சரியா? இது மூணு தான் அவங்களே மெயினா தெரியணும். இது தவிர இன்னொரு குரூப் இருக்குது, ஆன்டி பிப்ரினாலிட்டிக் ட்ரக்ஸ் இருக்குது. சரியா? நான் உங்களுக்கு ஓரளவுக்கு மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் ஹீமோஸ்டேசிஸ். சரியா? ஹீமோஸ்டேசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப பொதுவா யோசிச்சு பாருங்க, உங்களோட கையில ஒரு வெட்டு பேச்சு. சரியா? வெட்டு போனா தொடர்ந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்குமா? தொடர்ந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்குமா? இல்ல தானே? ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் ஆயிடும். சரியா? அது வந்து நார்மலா நடக்கூடியது. உம் ஆனா சில பேருக்கு சில டிசீஸ் கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா அவங்களை வெட்டிப்பட்டனா ப்ளீட் ஆகுறது நிக்காது. சரியா? அது ஒரு அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய டிசார்டர். அதுக்குரிய ப்ராப்பர் மெடிசின்ஸ் அதெல்லாம் அவங்க இன்டேக் பண்ணக்கூடிய மாதிரி இருப்பாங்க. சரி, உங்களுக்கு ஞாபகம் தெரியா? என்ன தமிழ் படம் ஒண்ணுல கூட இந்த இத மென்ஷன் பண்ணி ஏதோ இருந்துச்சு, எனக்கு ஞாபகம் இல்ல. நான் பார்த்திருக்கேன். ஈட்டியோ என்னமோ சம்திங். அது பட்டா பிளட் வரும், பிளட் நிக்காது. எனக்கு அந்த ஸ்டோரி என்னன்னு ஞாபகம் இல்ல, படம் பார்த்து நிறைய நாள் ஆயிட்டு. எந்த அளவு ஞாபகம் இல்ல. இத பேஸ் பண்ணி இத பத்தி என்னவாலும் அதுல ஒரு கிளிக் கொண்டு இருந்துச்சு. கொஞ்சம் பட்டாலும் ப்ளீட் ஆகும். ஒரு பிளேயர் உண்டு. அது பிளேயர் உண்டா இருந்தா எப்படியுமே கொஞ்சம் கவனமா இருக்கணுமே. இந்த மாதிரி ப்ளீட் ஆகுறேன்னு சொன்னா ப்ளீட் ஆகுறது ஸ்டொப் ஆகுறேன்டா ஓகே ஃபைன், சும்மா உங்களுக்கு கைவெட்டி பட்டுச்சு ப்ளீட் ஆகுற நிக்கும். சில பேரு நார்மலா நிக்காது. சரியா? இந்த ஹீமோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்றது நார்மலா இப்ப ப்ளீட் ஆகினா அதை ஸ்டொப் பண்ண இருக்கக்கூடிய எங்களோட பாடியில நடக்கக்கூடிய ப்ராசஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ். சரியா? அதைத்தான் நான் சொல்றது ஹீமோஸ்டேசிஸ். அது எங்கேயாக இருந்தாலும் பாடியில கை கால் எந்த இடத்துலயாக இருந்தாலும் அது இதாயினா ஒரு கட்டத்துக்கு மேல ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். அந்த ஸ்டாப் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான், அந்த பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் தான் நாங்க என்னன்னு சொல்றோம், ஹீமோஸ்டேசிஸ். சரியா? இந்த ஹீமோஸ்டேசிஸ்ன்றது இப்படி வசனத்துல நாங்க சொல்ல முடிஞ்சதுக்கு அதுக்கு எத்தனையோ ஸ்டெப்ஸ் இருக்கு நடக்கிறது. சரியா? ஹீமோஸ்டேசிஸ் பாருங்க, இந்த பிக்சர் அழகா பாருங்க. உங்களுக்கு இதுல ஸ்டெப்ஸ் தந்திருக்கு, வேணுமெண்டா பார்க்கலாம். வெசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். தென் பிளேட்லெட் பிளக் ஆகும். தென் coagulation cascade ஆக்டிவேட் ஆகி ஃபைப்ரின் கிளாட் வரும். சரியா? இது பாயிண்டா அவங்களே ஞாபகம் வைக்கிறதுக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே அவங்களே விலங்கெடுக்கலாம். சரியா? இப்ப நீங்க சிம்பிளா யோசிங்க, கை வெட்டி பட்டாச்சு. சரியா? ப்ளீடாக ஸ்டார்ட் ஆயிட்டு ஆயினதுமே இந்த இடத்துல நடக்க போறது இது அப்படியே என்ன நடக்கும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். சரியா? இந்த பிக்சர்ல போய் அதை காட்டிக்கிற மாதிரி வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். சரியா? அது சுருங்கும், கொஞ்சம் இதோட நெரோ ஆயிரும். சரியா? அது முதலாவது கட்டம். ரெண்டாவது இருந்துச்சுன்னா பிளேட்ஸ் எல்லாம் நல்ல பிளக் ஆகும். சரியா? நல்ல பிளேட் பிளேட்ஸ் எல்லாம் என்ன நடக்கும், பிளக் ஆகும். சரியா? அதோட ஆக்டிவேஷன் கோயகுலேஷன் கஸ்கேட் இருக்குது. குருதி உறைதலுக்கான ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் இருக்கு. அது நடக்கிறது மூலமா அடுத்த கட்டம் என்ன நடக்குது, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுது. இதைத்தான் நான் ஹீமோஸ்டேசிஸ். சரியா? ஓகே, அடுத்தது ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ். சரியா? ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் சொன்னா பிளேட்லெட். பிளேட்லெட் என்ன? எங்களோட பாடியில இருக்கக்கூடிய பிளட் பிளேட்லெட்ஸ். சரியா? ஆன்டி பிளேட்லெட். ஆன்டி பிளேட்லெட்னா பிளேட்லெட் உருவாகக்கூடியது இன்ஹிபிட் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் தான் நாங்க சொல்றது ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ். சரியா? இப்ப ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் என்ன செய்ய மெடிசன்னா, ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ் கொடுத்தா இந்த த்ரோம்போசிஸ் வாரத்தை, இந்த த்ரோம்பி பிளட் கிளாட்ஸ் வாரத்தை தடுக்கும்.
சரியா? ஓகே, அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நீங்க இதுல இருக்கக்கூடிய குரூப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆன்டிபிளேட்டல் ட்ரக்ஸ்னா முதலாவது என் சைட்ல வரக்கூடிய ஃபேமஸான ஆள் யாரு? லோடோஸ் அஸ்பிரின். அதனால லோடோஸ் அஸ்பிரின் சொல்றாங்க. லோடோஸ் நேம் மென்ஷன் பண்றோம். ஏன் லோடோஸ் என்றோம்? ஹைடோஸ் எத்தனையாக இருக்கும்? பெரியாட்டி சர்ச் பண்ணி சொல்லுங்க. அது என்ன லோடோஸ்? ம், தெரியாதா யாருக்கும்? எல்லாரும் நோம்பு தெரிஞ்சுட்டு நல்ல மயக்கத்தை வந்திருக்கிறாங்க என்ன? ஏதோ சரிதான் கெட்டு போக மாட்டோம். அப்படியா? Teacher, 200 to 300 are high. 200 to 300 மில்லிகிராம் அப்படி வருமாக இருந்தா நாங்க பொதுவா ஹை டோஸ் சொல்றோம். சரியா? இங்க லோ டோஸ் எஸ்பிரின் அது என்சைட்ல வருது. அடுத்து டைஃபிரிடமோல் டேப்லெட். சரியா? இது குரூப், இது ஒரு பர்டிகுலர் டேப்லெட். அடுத்தது இது ஒரு குரூப். இவங்க எல்லாம் கொடுக்கலாம் ஆன்டிபிளேட்டட் ட்ரக்ஸ். adenosine receptor antagonists, ADP receptor blockers, clopidogrel, prasugrel, ticagrelor. சரியா? clopidogrel நிறைய பேஷண்ட்ஸ் போகும். இது டாக்டர்ஸ் பொதுவா கன்சல்டன்ட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது தவிர கிளைகோப்ரோட்டீன் 2B 3A ரிசெப்டர் இன்ஹிபிட்டர்ஸ், இதுவும் குரூப் இதான் மெடிசின்ஸ். சரியா? இது சிலஸ்டசால் அடுத்து இருக்கக்கூடிய ஆன்டிபிளேட்லெட் மெடிசின். ஓகே, இதை பார்த்து ஒருத்தர் எனக்கு ஆக்சுவலா சொல்லுங்க. இந்த தியரி எல்லாம் வாசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சைட்ல கூட டயக்ராம பார்த்தா சொல்லலாம். கொஞ்சம் நீங்க போட்டு போட்டுல பெற்று பாருங்க. பார்த்து செல்ல ட்ரை பண்ண போது. என்ன மாதிரி? ம், எனக்கு ஈஸியா செஞ்சு போகலாம். சரியா? இது என்ன டைம் இல்லை, விளங்குதா? யோசிச்சு பாத்தீங்களா? இதை பார்த்து ஞாபகம் வருதா? ஞாபகம் வரலன்னா கொஞ்சம் நல்ல மில்ல நீங்க இருக்கிறது. சரியா? மறந்துருந்தா கட்டாயம் ஞாபகம் போட்டிக்கணுமே. எப்படின்னு சொன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட பாடமாக இருக்க வேண்டிய பாத். சரியா? உங்களுக்கு ஞாபகத்துல உங்களுக்கு குயிக்கா எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும் இந்த பாத்து எல்லாம் உங்களுக்கு தேவையான நேரம். சரியா? இது அஸ்பிரின் எப்படி ஒரு ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்காக செயல்படுகிறது, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் இதுல காட்டிக்கிறது. சரியா? பொதுவா எப்படின்னா அரக்கிடானிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இவங்கள்ல இருந்து வரும் ப்ரோஸ்டோகிளாண்டின். சரியா? ப்ரோஸ்டோகிளாண்டின்ன்றது நான் நம்புற மாதிரி ஒரு மீடியேட்டர். எனக்கு ஞாபகத்தின்படி அது மீடியேட்டர்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, இவங்களோட வேலை என்னடி செய்யணும்னா இந்த அரகிடோனிக் ஆசிட்ல இருந்து ப்ரோஸ்டோகிளாண்டின் வாரத்தை யாருன்னா சைக்ளோஆக்சிஜனேஸ் 1 கொக்ஸ் 1 என்சைம் தூண்டும். சரியா? தூண்டினா இவங்களோட அளவு என்ன செய்யும்? ப்ரோஸ்டோகிளாண்டின் அளவும் கூடும். இவங்க தூண்டுறதால இது கூடும்.
ப்ரோஸ்டாகிளாண்டின் வந்து பிளேட்லெட்ல என்ன செய்யுது? த்ரோம்போக்சேன் A2 போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. சரியா? இது வந்து கிட்னி மியூக்கோசால இன் எண்டோதீலியம். சரியா? இதால இவங்களை போயிட்டு இன்ஹிபிட் பண்ணா யார? இந்த COX-1 என்ற என்சைமை இன்ஹிபிட் பண்ணா இவங்க வராது. அதன் மூலமாக த்ரோம்போக்சேன் A2 வந்து இன்ஹிபிஷன் நடக்கும். விளங்குதா? இங்க குறையறதால த்ரோம்போக்சேன் A2 வந்து இன்ஹிபிஷன் நடக்கும். சரியா? பொதுவா ஆன்டிலேட்லெட் டிஃபெக்ட் வந்து 8 to 10 நாள் வரைக்கும் இருக்கும். சரியா? ஆஸ்பிரினை குடிச்சேன்னு சொன்னா 8 to 10 நாள் வரைக்கும் அதுல எஃபெக்ட் இருக்கும். அதனால அது 8 to 10 நாள் வரைக்கும் எஃபெக்ட் இருக்குமாண்டு என்ன ரீசனாக இருக்கும்? ம்? 3 மாசம் அது டிஃபெக்ட் இருக்காதா? யோசிச்சா சொல்லலாம். இந்த மாதிரி இல்லவே இல்லையா? சர்ச் பண்ணி சொல்லி பாருங்களேன். சோம்பேறி ஆக்கள் மயக்கிறேன். ஐயோ, சோம்பேறி ஆயிடுமே இப்படி போனா கிளாஸ் இல்லையா? நல்லா தூங்குறது என்ன ஆன்லைன் போட்டு வச்சுக்கோமா. நான் கேட்டது இன்னும் ஒரு கேள்விதான். 8 to 10 நாள் வரைக்கும் எப்படி ஆன்டிபிளேட்லெட் ஆக்ஷன் இருக்கும்? என்ன ரீசனாக இருக்கும்? எனக்கு பிழையாகிறது பிரச்சனையே இல்லை. நீங்க பேச தமிழ் இல்லையா? அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஓகே, இன்னொரு விஷயம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? பொதுவா ஆபரேஷனல் நடக்க ரெடியாக செல்ல இந்த அஸ்பிரின் மாதிரி, மெயினா அஸ்பிரின், கிளாபிடோகிரல் டிகாக்ரலர் அவங்களும் அல்ல, மெயினா அஸ்பிரினை வந்து ஒரு 1 வீக் முன்னால ஸ்டாப் பண்ண சொல்றேன். வழக்கமா ஆஸ்பிரின் எடுக்கிற பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து ஒரு 1 வீக் முன்னால ஆன்டிபிளேட்லெட் அப்படின்னா ஆஸ்பிரின் எடுக்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொல்றோம். அதே 1 வீக் முன்னால நிப்பாட்ட சொல்றாது முதலாவது கேள்வி. அடுத்த விஷயம் என்னன்னா, உம், ஏன் அப்படி ஆபரேஷன் எடுக்க முன்னால, ஆபரேஷன் பண்ண முன்னால அத மெடிசினை நிப்பாட்ட சொல்றேன் என்னவாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நான் 2 கேள்வி கேட்டேன். ஏன் 1 வீக் முன்னால நிப்பாட்டுறேன், ஒரு மாசத்துக்கு முன்னால நிப்பாட்ட இயலாதா? அஹ், அடுத்த விஷயம் நான் கேட்கிறேன், ஏன் நிப்பாட்டணும்? நிப்பாட்டாம அடுத்த மெடிசின்ஸ் மாதிரி கண்டினியூ பண்ணிருக்க இயலாதா? என்ன ரீசனாக இருக்கும்? இதெல்லாம் ஜென்ரலான விஷயம். இது தெரிஞ்சாதான் ஈஸியா குயிக்கா எங்களை பாசிபிள் கொஷின்ஸ் செஞ்சுட்டு போகலாம் இல்லையா? சொல்லுங்க. டீச்சர் 1 வீக்குக்கு முன்னாடி நிப்பாட்ட சொல்றது வந்து 8 to 10 days ஆயிட பவர் இருக்கும். அப்படியா என்னன்னு சொன்னா ஓ, அது வந்து தொட்ஸை உருவாக்கும்ன்றதாலயா? ஓகே, ஒரு அளவுக்கு சரி. ஓகே, ஏன் நிப்பாட்டணும்? கிளொட்ஸ் உருவாக்குறதுனாலயா? இல்ல, அது சின்ன ஒரு பிழை இருக்குது. அஸ்பிரினை கொடுத்தா கிளொட்ஸை உருவாக்குமா, இல்லாட்டி கிளொட்ஸ் உருவாக்குறதை ஆ நிப்பாட்டுமா? இல் ஓ டீச்சர் இல்ல இந்த கிளாட்ஸ் அப்படின்னா ரத்தம்
நல்லா ஓ அந்த இதாகிறது இது பண்ணிடும், லோவாக்கிடும்னா ஈஸியா இதாயினா கூட ப்ளீட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்துடும். பொதுவா ஆப்ரேஷன்ல எப்படி இருக்கும், ப்ளீடிங் ஆகக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தானே பாடி இருக்கும். ஸோ வந்துட்டு அதனால தான் நாங்கள் ஆப்ரேஷனை முன்னால நிப்பாட்டுறது. அடுத்து இந்த 1 வீக் மீன்ஸ் பொதுவா ஒரு பிளேட்லெட் லைஃப் டைம் எடுத்தா அது எந்த அளவுக்கு இருக்கும்? பிளேட்லெட் லைஃப் டைம் எடுத்துட்டு சொன்னா ஆயுள் காலம் எடுத்துட்டு சொன்னா எப்படி வரும்? ம் 8 to 10 days. சரியா? அதனாலதான் சொல்றேன் ஆல்ரெடி அந்த இஃபெக்ட் பண்ணுது இதுல செல்லிக்கே த்ரோம்போக்சின் ஏ டு பை இரவர்சிபிள் இன்ஹிபிஷன். இரவர்சிபிள் அதை இன்ஹிபிஷன் பண்ணிட்டான்னு சொன்னா அகெயின் அதை வந்து இதை இன்ஹிபிஷன் தான். அதுக்கு மேல புதிய ஒரு பிளேட்லெட் வந்தா தான் அதை என்ன செய்யலாம், ரிவர்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் மீன்ஸ் பழையத்துல ஒன்று செய்யலாம், அது புதியது வரதால தான் பாடி மெயின்டெனன்ஸ்ல போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஆஸ்பிரின் மெட்டபலைஸ் பண்ணப்படுது லிவர்ல, டோஸ் இதெல்லாம் தெளிவா தெரியணும். ஆஸ்பிரினை பத்தியே கேள்வி வருது உங்களுக்கு பார்க்கலாம். எடுத்துக்கிறதுல ஃபர்ஸ்ட்டுக்கே பாருங்க லோ டோஸ் ஆஸ்பிரின். ஓகே, அடுத்தது warfarin following antiplatelet, anticoagulants. ஓகே, இது 2019 மட்டுக்குமே இன்னும் கொஷன்ஸ் இருக்கும். சரியா? ஓகே, ஆஸ்பிரின் சரி. ஆஸ்பிரின் நிப்பாட்டுற கதை இதெல்லாம் சொல்றதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். மெயினா ஹெமரேஜ், ப்ளீடிங் இஷ்யூஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ் யாரும் கொடுக்க கூடாதுன்ற விஷயம் அதெல்லாம் நாங்க பார்ப்போம் கேள்வி வார நேரம். சரியா? ஓகே, அடுத்தது clopidogrel. Clopidogrel ஆல்சோ 75 mg. இது வந்து த்ரோம்பட்டிக் ஃபார்மேஷன்ஸ் வராம தடுக்கிறதுக்காக வேண்டி கொடுக்கிறது. சரியா? ஓகே, இதான் நான் சொல்ற வந்து coagulation cascadeன்றது. சரியா? உம் இதுல வந்து அஹ், இது 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 வந்து நீங்க, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணேன், யூடியூப் வீடியோ இல்லை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஸ்பீட் ஃபார்மகாலஜின்னு. அழகா இந்த coagulation cascade போட்டிருக்கு. coagulation cascadeனா இப்படி 2 3 ஸ்டெப் போட முடியாது, இது வந்து 15 14வது ஸ்டெப் தான் இந்த ப்ரோசஸ் நடக்கிறது. சரியா? ஓகே, அடுத்தது வந்து இருக்கக்கூடியது வந்து அடுத்த இது வருது என்ன, ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ். சரியா? ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸுக்குள்ள தான் இது கொஞ்சம் வருது. ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன? ஆ fibrinolytic drugsனா ஃபைப்ரின் லிட்டிக் லைசிஸ், ஃபைப்ரின் லைசிஸ். சரியா? அப்ப அந்த மாதிரியான அப்படின்னா அதை உடைக்கக்கூடிய தான் நான் சொல்றேன் வந்து fibrinolytic ட்ரக்ஸ். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வார நேரம் என்ன வருது, ஆல்டிப்ளேஸ், டெனக்டிப்ளேஸ், ரெட்டிப்ளேஸ். இது வந்து ஸ்பெசிபிக். சரியா? இது வந்து நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக். அது ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் அண்ட் நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் யாருக்காலும் தெரியுமா? ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக்ண்டா? ஓகே, அது ரெண்டுக்கு முன்னாடி வித்தியாசம் தெரியுமா? ஃபைப்ரின் ஸ்பெசிபிக், நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் அப்படின்னா என்னது தெரியுமா? ஆ சரியா? இது இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல வந்து நான் வந்து fibrinolytic ட்ரக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி இருக்கணும். சரியா?
ஓகே, என்ன மாதிரி யாருக்கும் ஐடியா இல்லையா? ஆ ம் தெரியாதா? நீங்க நான் சோம்பரையில இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஃபைப்ரன் ஸ்பெசிஃபிக், நான் ஃபைப்ரன் ஸ்பெசிஃபிக் இப்படி தெரியாதுன்னு சொன்னா அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அப்புறம் பஜ்ஜோட டிவிஷன் கிளாஸ், சாரி தியரி கிளாஸுக்கும் எடுத்து கொஞ்சம் நல்ல ஒரு இது தருவாங்க போல இருக்கு. இல்ல தெரிஞ்சு செல்லாமிக்கிறீங்களா? பிளட்ல இருக்கிற ஃபைப்ரினை டார்கெட் பண்ணி டிசால்வ் பண்றது ஃபைப்ரின் ஸ்பெசிஃபிக். ஓகே, அடுத்தது. ஓகே, அடுத்தது. ஃபைப்ரின் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்னா எங்களோட இதில் இருக்கக்கூடிய இந்த இதை கரைக்கக்கூடியது ஃபைப்ரின் ஆனியன்ஸ், அந்த ஃபைப்ரின்ஸ் சரியா? அந்த கட்டி, அந்த ஃபைப்ரின் கட்டி அது எங்க ஸ்பெசிஃபிக்கா இருக்கோ அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய ஃபைப்ரின் பவுண்ட் பிளஸ்மினோஜன், ஃபைப்ரின்ல இருக்கக்கூடிய அந்த பிளஸ்மினோஜன், ஃபைப்ரின்ல இருக்கக்கூடிய இல்ல சாரி அந்த இப்போ இது வார நேரம் ஃபிப்ரினோல் ஃபிப்ரினோ ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரின்ஸ் வார நேரம் அங்க பிளஸ்மினோஜன் இருக்குது ஃபைப்ரினை சுத்தி சரியா? அதுல இருக்கக்கூடிய பிளஸ்மினை இது பண்ணுது, அதால இருக்கக்கூடியதால வார அந்த தூண்டலால வாரன் மூலமாக அதை உடைக்கக்கூடியது நாங்க சொல்றது பிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் சரியா? ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய பிளாஸ்மினோஜன் தான் மெயினா ஆக்டிவேட் ஆகும் சரியா? நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் கண்டிஷன்னா அப்படி பர்டிகுலரா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைப்ரினோஜன் இல்லை சரியா? பொதுவா எல்லா இடத்துலயுமே சர்க்குலேட்டிங் ட்ரக்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கக்கூடியதையுமே இது பண்ணா நான் ஃபைப்ரின் ஸ்பெசிபிக் அண்ட் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் சரியா? ஓகே, இது ரெண்டுக்குமான வித்தியாசம் கேள்வியில தெரியப்பட்ட பார்ப்போம். அடுத்தது ஆன்டி த்ரோம்போலிட்டிக் ட்ரக்ஸ் சரியா? ஆன்டி த்ரோம்போலிட்டிக் ட்ரக்ஸ் என்ன? ஆன்டி ஃபிப்ரினோட்டிக் இப்போ ஆல்ரெடி பிளஸ் மினோஜன் இது பண்ணி அங்க இது நடக்குது, பிளட் இது லோ ஆகக்கூடிய இந்த மாதிரி இருக்குது சரியா? அப்ப இந்த பிளஸ்மினோஜன் ஆக்டிவேஷனை இல்லாமல் ஆக்கக்கூடியது சரியா? இதை நாங்க சொல்றது ஆன்டி ஃபிப்ரினோலிட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா? இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வார நேரம் என்ன ட்ரானக்சமிக் ஆசிட், டேப்ரோட்டினேன், அமைனோ கேப்போரிக் ஆசிட் இந்த மாதிரி வரும் சரியா? ஓகே, அதுல அவ்வளவுதான். அடுத்தது எங்களுக்கு இருக்கிறது ஆன்டிகோயகுலன் சாப்டர் சரியா? அதுக்கு போக முன்னால நாங்கள் பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு வருவோம் சரியா? ஃபர்ஸ்ட் லோடோஸ் அஸ்பிரின் பற்றி இருக்குது, நாங்கள் அதை செய்வோம், என்ன அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். 2010ல இருந்து இருக்கேன்னு பரவாயில்ல செய்வோம் வேண்டாம். செய்வோம் என்ன அஸ்பிரினை பற்றி எங்களை சந்திக்கல. ஓகே, ஒரு 2 to 3 minutes டைம் தாரேன், குயிக்காக இதுக்குரிய ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 2 to 3 minutes டைம் குயிக்காக செய்யுங்க.
ஓகே ஓகே பாப்போமே. கொடுத்து ரீட் பண்ணுங்க கொஸ்டினை. ரீட் பண்ணுங்க. Low dose aspirin is used for analgesic effect. Is available as a calendar pack. Should be taken before meals. Reduces platelet aggregation. Is known to result in bleeding complications. ஓகே சரியா. இப்ப கேள்வி வந்து லோடோஸ் அஸ்பிரினை பத்தி. அப்ப நாங்க 300 மில்லிகிராம் அதுல பத்தி யோசிக்கல. எதை பத்தி யோசிக்கணும்? லோடோஸ் அஸ்பிரின். முதலாவது சொல்ற இஸ் யூஸ்ட் ஃபார் அனல்ஜெசிக் எஃபெக்ட். அனல்ஜெசிக் என்ன? அனல்ஜெசிக் எஃபெக்ட்னா என்ன? முதலாவது Pain relief. பெயின் ரிலீஃப் பண்றது. லோடோஸ் அஸ்பிரின் வந்து பெயின் ரிலீஃப் பண்ண வேலை செய்யுமா, இல்லாட்டி என்ன வேலை செய்யும்? Blood clot formation inhibit பண்ணுது. கிளட் ஃபார்மேஷன் தான் இவங்களோட வேலை. சரியா. அப்ப இது வந்து ஃபால்ஸ். ஏண்டா என்ன அனல் இது நோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை லோடோஸ் அஸ்பிரினுக்கு இல்ல. ஓகே. ரெண்டாவது இஸ் அவைலபிள் ஆஸ் அ கலண்டர் பேக். அது என்ன மாதிரி? சரியா பிள்ளையா? ஓகே. இது கேட்க முன்னால கலண்டர் பேக் உங்களுக்கு என்னன்னு தெரியணுமே. இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி பாருங்க. கலண்டர் பேக்கன்னா அந்த டேட்டோட அந்த மந்த்துக்குன்னு டோட்டலா 28 டேப்லெட்ஸ் இது போட்டு அந்த மாதிரி காட்டுறது நான் சொல்றேன். என்ன கலண்டர் பேக்கன்னு சொல்லி உண்மையிலேயே ஆஸ்பிரின்ல இது வந்து நீங்க பாடமாக்கி வச்சுக்கோங்க. கலண்டர் பேக் வந்து அவைலபிளாக இருக்கும் லோடோஸ் ஆஸ்பிரின்ல. சரியா? தெரியலன்னா நீங்க மாறி ஆன்சர் பண்ணியிருந்தா சரியா இருக்கோங்க. கலண்டர் பேக் இருக்கு. அதுல ஆராய்ச்சி பண்றது ஒன்று பிள்ளை பாடமாக்கி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது என்ன? should be taken before meals. before meals எடுக்கிற aspirin. அதான் சொல்றேன் பாருங்க. should be taken before meal. before meal எடுக்கிற இது before meal எடுக்கிற பொருத்தமா இல்ல. நல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. சரியா? யாருக்கு இந்த இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற லோடோஸ் aspirin. சரியா? அதால உங்களுக்கு விளங்குது. அப்ப வந்து கெஸ்ட்ரைட்டிஸ் வரக்கூடிய சான்ஸ் இருந்தா அது பிஃபோர் எடுத்தா பொருத்தமாக இருக்குமா? இன்னும் வந்து கெஸ்ட்ரைட்டிஸ் வேர்ஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் தான் இருக்குது. பொதுவா சாப்பாடு திண்டுட்டு எடுக்கிறது தான் திண்டோட்டு எடுக்கிறது மாதிரி. அதான் வந்து அஸ்பிரின் பொருத்தமான இதுல வந்து அடுத்து இன்னொரு விஷயம் தெரியணும். இப்ப இந்த அஸ்பிரின் இதை எடுக்கிற நேரம் கெஸ்ட்ரைட்டிஸ் வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறதால மோஸ்ட் ஆஃப் த டைம் அஸ்பிரின் கொடுக்குற நேரமே இது ஒரு ஒமிப்ரிசோலும் கொடுத்துருவாங்க. சரியா? ஏண்டா அது கெஸ்ட்ரைட்டிஸ் உருவாக்குமே. அதனால இது வந்து நாங்க மீலுக்கு முன்னால் எடுக்கிற பொருத்தம் இல்லை, ஆஃப்டர் மீல் எடுக்கக்கூடியதான் பொருத்தம், இல்லாட்டி வித் மீல். சரியா? இப்ப இது வந்து என்ன? ஃபால்ஸ். சரியா? ஓகே. அடுத்தது reduces platelet aggregation. True or false? True. True. மத்தவங்க reduces platelet aggregation என்ன? ட்ரூ. உண்மையிலே பிளேட்லெட் அக்ரிகேஷன் பிளேட்லெட் ஒன்று திரளக்கூடிய தன்மையை என்ன செய்யும்?
இல்லாமல் ஆக்கும் இல்லையா? சோ அது வந்து ட்ரூ. சரியா? அடுத்தது இஸ் நாட் டு ரிசால்ட்ஸ் இன் ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ். சரியா? ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸை கோஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குதான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ம் True. ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அஸ்பிரின் எடுக்கிறாக்களே இன்டர்னல் ப்ளீடிங் இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வரும். அதுக்காக பயப்பட தேவையில்லை. அஸ்பிரின் எடுக்கிற எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்லி. சரியா? சில பேர் இந்த இஷ்யூஸ் இருக்குது. சரியா? ஓகே. நான் வந்து ம், இதோட நிப்பாட்டோம்னு பார்க்கேன் கிளாஸ். சரியா? ஒன்றும் நினைக்க வேணாம். நான் இந்த கிளாஸ் போட்டதுக்காக செய்ய பார்த்தா எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு சோகம் இல்லை. சரியா? ம். நான் இதையும் சேர்த்து ஒரு 2 hours எடுக்கிற மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ட்ரை பண்றேன். நான் இன்ஷால்லா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி உங்களுக்கு இஷ்யூ இருந்ததுன்னா நான் நடுவில் பிரேக்கும் தந்து செய்றேன். சரி, எனக்கு கொஞ்சம் பாடி ஃபிட் இல்லாம செய்யற நேரம் என்ன மேக்ஸிமம் எஃபர்ட் வர மாதிரி இல்லை. அடுத்து வந்து இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நான் ஏதோ செய்யற மாதிரி ஃபீல் ஆகுது. சரியா? அப்படி எனக்கு செய்ய உண்மையிலே விருப்பம் இல்லை. கொஞ்சம் நல்லா செஞ்சா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதால சொல்றேனே. ஓகே, நான் அந்த கொயகுலன் பார்ட்டையும் மிச்சத்தையும் செய்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 2 hours கிட்ட மாதிரி எடுத்து நாங்கள் வேண்டாம் ஒரு 5 to 10 minutes பிரேக் மாதிரி விட்டு எடுத்து செய்வோம். சரியா? ஒழுங்கா டைம் எடுத்து. எனக்கு கொஞ்சம் பாடி ஃபிட் இல்லாமல் இருக்கு. சரியா? ஒன்று எனக்கு வேணா எனக்கு அந்த கிளாஸை நான் ஈவினிங் போட்டு மற நைட்டுக்கு போட்டு மற என்னதை போஸ்ட்போன் பண்ண மனசில்லாதால செஞ்சேன். சரியா? ஓகே, கட்டாயம் நான் இதை கவர் பண்ணுவேனே. இஷ்யூ இல்லை, என்னவாலும் இஷ்யூ இருக்கு சொல்லுங்க, நான் பரவாயில்ல கண்டினியூ பண்ணேன். எனக்கு அந்த சரியா செஞ்சு படாத மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லைன்னா இன்னொரு கேள்வி பாப்போமா என்ன மாதிரி? இல்ல மிஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் செய்வோம். ஓகேம்மா. சரி, ஓகே. தேங்க்ஸ் எல்லாருக்கும். வெரி சாரி சரியா செய்ய கிடைக்காதுக்கு. எனக்கு கொஞ்சம் பாடி ஃபிட் இல்லைண்டே, அதால தான் இது பண்றேன். கட்டாயம் நெக்ஸ்ட் இதுல நான் இது டைமையும் எடுத்து செய்வேன். ஏன்னா மேக்ஸிமம் எஃபர்ட் வருது இல்லை, நான் ட்ரை பண்றேன். செஞ்சு கேளாம இருக்குது. ஓகே, குட் நைட்.